மீதமான சாதத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி செய்கிறதுக்கு அரிசி மாவு வேண்டாம், உளுந்த மாவு வேணாங்க. நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இட்லி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு அப்படியே அரிசி மாவு இட்லி மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலைட். இப்போ இந்த இட்லி செய்கிறதுக்காக வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் சாதம் அளந்து எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே அதே கப்பு நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இந்த சாதம் நல்லா ஆறி போய் இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே நேரம் இந்த சாதத்தை எடுத்து பார்த்தா நல்லா மையாட்டம் அரைப்பட்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த சாதத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்ச சாதத்தை கையில் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே உளுந்த மாவு மாதிரி எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் சாதம் அளந்து எடுத்தீங்களோ அதிலே 1 கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரவை கலர் மாறிடக்கூடாது, லேசாக சூடாக இருந்தால் போதும். ஒருவேளை உங்கள்கிட்ட பொடியான ரவையில் பெருசாக தான் இருக்குன்னா அதை ஒரு டைம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சாதம் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அந்த இட்லி ரொம்ப புளிப்பான டேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. தயிர் மட்டும் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் வரும். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இட்லி சப்பாட்டையாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காட்டும் போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கரண்டியை எடுத்துகிட்டு இந்த மாவை அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு 1 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு எடுக்கும் போதே எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவில் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அதுவே இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான அப்ப சோடா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் அப்படியே கூட இட்லி சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த அப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறமா இட்லி எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி சுட்டு எடுக்கிறதுக்காக நான் இட்லி தட்டில் இந்த மாதிரி வெள்ளை துணி விரித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வேளை எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி ஊற்றுறதா இருந்தால் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கோங்க. எப்போதுமே இட்லி தட்டில் இட்லி மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி குழிக்குள்ளே மட்டுமே நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமான மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி வெந்து வரும்போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அளவில் மாவு சேர்த்துட்டு இட்லி சுட்டு பாருங்கள். அப்படியே கடையில் வாங்குகிற இட்லி மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இட்லி மாவு எல்லாமே இட்லி தட்டில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இட்லி சுட்டு எடுக்கிறதுக்காக தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இட்லி தட்டை உள்ளே வைங்க. இட்லி சுடும்போது எப்போதுமே தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி தட்டை வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லாவே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் நல்லாவே இட்லி வெந்துருச்சு. நான் மூடியை திறந்து காட்டுறேன் பாருங்கள். இட்லி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக நீங்கள் கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு இட்லி இந்த மாதிரி நீங்கள் கை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இட்லி கையில் ஒட்டாத அளவுக்கு வந்தால் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த இட்லி அப்படியே வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இட்லி கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்குன்னு. இட்லி பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம அரிசி மாவு உளுந்த மாவை பயன்படுத்தி செஞ்ச இட்லி மாதிரி எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மதிய நேரம் சமைக்கிற சாப்பாடு மீதம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு கவலையே வேண்டாங்க. நைட்டு டிஃபனாக இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக நீங்கள் பஞ்சு போல் சாஃப்டான இட்லி செஞ்சு கொடுங்க. இது சாதத்தை பயன்படுத்தி தான் இந்த இட்லி செஞ்சீங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம மாவில் செஞ்ச இட்லி மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லிக்கு நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்னு எது வேணாலுமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.